இருக்கியாடா? சாரிடா, வந்துட்டேன்டா. அப்படியா? சரி சரி. இதோ நான் ஒரு 1:15 வரைக்கும் எடுக்கிறேன் செல்லம் கிளாஸ். ஓகே, நீங்க அப்புறம் சாப்பிட்டுடுங்க. ம். இப்போ இந்த ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் என்ன அர்த்தம்னா, ஃபைல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி நம்மளுக்கு அந்த டாக்ஸ் வருதா இல்லையான்னு கால்குலேட் பண்ணி, டாக்ஸ் வருதுன்னா அது பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஜிஎஸ்டிக்கு அப்படின்றத இப்போ பார்க்க போறோங்கண்ணா. The basic features of return mechanism in GST includes filing of returns, invoice level information upload பண்றது, அதுவே input tax credit வந்து இப்போ நம்ம இது இந்த டேட்டா ஃபீட் பண்ணாலே input tax creditோட இன்ஃபர்மேஷன் வந்து பாப்புலேட் ஆயிடும் from returns of the supplier and the invoice level information matching. அப்புறம் சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா அதுவே ஆட்டோ ரிவர்சல் ஆஃப் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கொடுத்துரும். மிஸ்மேட்ச் தான். இந்த ப்ரொசீஜர்ஸ்க்குலாம் சில ஃபார்ம்ஸ், சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குடா கோத்ரூ பண்றதுக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்குறோம். எப்போ ரிட்டர்ன் வந்து எப்போ ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, return is required to be filed for the following purposes. ஒன்னு, mode for transfer of information to tax administration. ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான மோடு, கம்ப்ளைன்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம். கம்ப்ளைன்ஸ் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம். இன்னொன்னு, டாக்ஸ் பேயருக்கு இவ்வளவுதான் லயபிலிட்டின்னு சொல்றதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். ஓகேவா கண்ணா? ஒரு கம்பெனில ஒரு பாலிசி டிசிஷன் எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ப்ரொவைடிங் நெசசரி இன்புட்ஸ் பண்ணதுக்கு ரிட்டர்ன் இஸ் ரெக்வைர்ட் டு பி ஃபைல். கடைசியா ஆன்டி எவேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் டாக்ஸ், அதாவது ஒரு ஆடிட் மேனேஜ் பண்ணும்போது ரிட்டர்ன் இஸ் ரெக்வைர்ட் டு பி ஃபைல்டு. ஓகேவா கண்ணம்மா? இப்போ ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணல அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகணும்னு தெரியாது. எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு தெரியலன்னா நம்மளுக்கு வந்து அதாவது இது எப்படி ஃப்ளோ போகுதுன்னா, ஒன்லி நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா மட்டும்தான் ஜிஎஸ்டி பே பண்றது தெரியும். ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு சொன்னா மட்டும்தான் இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்டு டாக்ஸ் பேயர்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குடா. அந்த டாக்ஸ் பேயர் வந்து ரிஜிஸ்டர்டா இல்ல அன்ரிஜிஸ்டர்டா, அவன் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கானா, இல்ல அவன் வந்து நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயரா. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருடா? டிஸ்ட்ரிபியூட்டர். டிஸ்ட்ரிபியூட்டர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தேனே. கிரெடிட் இன்புட் டாக்ஸ் பே பண்ணுவாங்களா? இல்ல இல்ல, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னா யாரு? ஹூஸ் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்? ஒரு நிமிஷம்டா. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேனே, ஈவே பில்ல. என்ன எக்ஸாம்பிள் சொன்ன?
சிவானி முந்தின கிளாஸோடது படிக்கணும்டா கண்ணா. இல்ல அடுத்த அடுத்த சாப்டரோடது கண்டினியூ பண்றது கஷ்டமாயிடும்டா உங்களுக்கு. ரொம்ப டஃப் ஆயிடும்டா. ஏன்னா ஐடிடி வந்து டாக்ஸ் கம்ப்ளீட்லி நியூ இல்ல உங்களுக்கு. நீங்க முந்தின கிளாஸ் படிக்கலன்னா அடுத்த கிளாஸ் கேட்சப் பண்ண முடியாது. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொன்னா? எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு சொன்ன உன்ன ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இல்ல இல்ல இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லல, வேற ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். உங்க அண்ணாவோடது ஒண்ணு வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன். நீங்க படிக்கலையா இன்னும் இதெல்லாம்? அப்ப இல்ல படிச்சிருப்பீங்களே செல்லம் இதெல்லாம். படிக்கலையா? இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோடது வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஈவே பில்ல. ம். அப்ப இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என்னன்னு தெரிஞ்சா தானே நீங்க படிக்க முடியும். இப்போ வந்து உங்களோட இதுல வந்து உங்க அண்ணா வந்து சேலத்துல வச்சிருக்காரு, திருச்சியில வச்சிருக்காரு. சேலத்துல தான் மெயின் ஆஃபீஸ் இருக்கு. அப்ப சேலம் இஸ் தி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஸோ எனி ஃபைலிங் எவ்ரிதிங் வில் கம் அண்டர் த நேம் ஆஃப் சேலம் ஆஃபீஸ். அதான் இப்போ the சேலம் ஆஃபீஸ் பிகம்ஸ் தி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஞாபகம் இருக்கா இந்த எக்ஸாம்பிள் சொன்னது? சிவானி, நான் கிளாஸ் எடுக்கிறேன், வீடியோ ரெக்கார்டிங்கும் அனுப்புறேன். ஆன்லைன்ல இருக்கணும் சிவானி. ரொம்ப டஃப் ஆயிடும் கண்ணா. தினந்தர் படிக்கணும். ம். எவ்வளோ மணி நேரம் படிக்கிறீங்க? 14 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லாதீங்க, எனக்கு நம்ப முடியல. 14 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா? ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நம்மளுக்கு பிரெயினுக்கு ஒரு பிரேக் வேணும். அதுக்கு மேல நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல உட்காந்துக்கவே கூடாது. எக்ஸாம் முன்னாடி வேற வழி இல்ல. எவ்ரி 45 மினிட்ஸ் டு 1 ஹவர் நீங்க சப்ஜெக்ட் மாத்திட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியே வேற மாதிரி வரும். இதான் சுவிதா ப்ரொவைடர்ஸ்டா. இவங்கெல்லாம் இன்டர்மீடியரி மாதிரி. ஓகே. காஸ்ட் ஷீட் உங்களுக்கு அமிச்சிட்டேன்ல செல்லம். ஓகே. அப்புறம் இந்த நிறைய ரிட்டர்ன்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்கு கண்ணம்மா. எப்படின்னா 1 2 3 அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க.
ஒரு செக்மெண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் பத்தி பேசுறதுடா இதுல. ஒரு செக்மெண்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் பத்தி பேசுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ் பத்தி பண்றதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லி குவார்ட்டர்லி சம்மரி ரிட்டர்ன் ஒன்று இருக்குடா. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 3B. அதை வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் பண்ணணும் கண்ணா அத. ஓகே, டியூ டேட் வந்து டு பி ஃபைல்ட் அஸ் அண்டர் ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து QRMP ஸ்கீம்னு இருக்கு. QRMP ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா quarterly returns with monthly payment scheme. Quarterly returns with monthly payment scheme. இந்த QRMP ஓட ஸ்கீம்ல எந்த ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இல்லையோ அவங்கெல்லாம் 20ஆம் தேதிக்கு ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் குள்ள இது பண்ணணும். ஓகேவாடா? ரிட்டர்ன்ஸ் இது பண்றது வந்து 20ஆம் தேதி ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து யாருக்கு ஆப்டட் ஃபார் QRMP ஸ்கீம்னா அவங்க வந்து அவங்கள வந்து 22ஆம் தேதி ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் பண்ணணும். புரியுதா செல்லம்? அந்த QRMP ஸ்கீம்ல இருக்கவங்களுக்கு ரெண்டு செக்ரிகேஷன்ரா. சேல்ஸ் வந்து அவன் 5 crore வரைக்கும் பண்றாங்க. ஓகே, சேல்ஸ் 5 crore வரைக்கும் பண்றாங்க அப்படின்னா 22ஆம் தேதி. சேல்ஸ் வந்து 5 கோடி வரைக்கும் பண்ணிட்டு அண்ட் தே ஆர் ரிஜிஸ்டர்ட் இன் கேட்டகரி 2 28 ஸ்டேட்ஸ்ன்றது இங்க இருக்கு. இப்போ 27 ஸ்டேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி சவுத் இந்தியா அண்ட் வெஸ்ட் இந்தியா இருக்கும். இங்க பாருங்களேன், அதாவது குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கோவா, கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், டொயன் டாமன், அந்தமான் நிக்கோ எல்லாம் சவுத் இந்தியா அண்ட் வெஸ்ட் இந்தியா இன்க்ளூடிங் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். கேட்டகரி 2லாம் நார்த் இந்தியா அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா. ஓகே, நார்த் இந்தியான்றது இமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், உத்தராகண்ட், ஹரியானா, அப்புறம் வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார், சிக்கிம். இதெல்லாம் ஈஸ்ட் இந்தியா. அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேகாலயா, வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட்லாம் ஈஸ்ட் இந்தியா. இவங்கள வந்து 27ன்னு சொல்றாங்க, இவங்களை 28ன்னு சொல்றாங்க. புரியுதா? இப்போ இந்த 27 மேல 27 ஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அதான் கேட்டகரி 1. சவுத் இந்தியாவும் வெஸ்டர்ன் இந்தியாவும் கவர் ஆகி அவனோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடி வரைக்கும் இருந்ததுன்னா அவனோட டைம்லைன் வந்து 22ஆம் தேதி. அதே இது 5 கோடி வரைக்கும் அவனோட அக்ரிகேட் டர்ன் ஓவரா இருந்து அவன் வந்து 2வது கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ்ல, அதாவது ஈஸ்ட் இந்தியாவும் நார்த் இந்தியாவும் கவர் பண்றவனா இருந்தா அவனுக்கு இன்னும் 2 அதிகமான நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க, 24ஆம் தேதி. பாருக்கண்ணா 3 கேட்டகரிடா. ஒன்று வந்து அவங்க குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம்லேயே இல்லை செல்லம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மந்த் 20ஆம் தேதிக்குள்ள குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் குள்ள இருக்கான். அப்போ அதுல 2ஆ பிரியுது. ஒன்று ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ் சதர்ன் இந்தியா அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா. செகண்ட் கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா, நார்த் இந்தியா. சவுத் இந்தியா வெஸ்டர்ன் இந்தியாவுக்கு 22ஆம் தேதியும் நார்த் இந்தியா ஈஸ்டர்ன் இந்தியாவுக்கு 24ஆம் தேதியும் following the quarter they are supposed to do the monthly quarterly summary returns. இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னா எல்லா ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான், அதர் தேன் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். நம்ம இப்போ பார்த்தது நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன். ஓகே வச்சலாம். யாரெல்லாம் காம்போசிஷன் லிவி, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ல இருக்காங்களோ, அதாவது இதெல்லாம் என்னன்னு சொல்றேன் நான். காம்போசிஷன் லிவின்றது அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. டிடிஎஸ் கோன் மாதிரி கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அட் சோர்ஸ்க்கு அவங்க மாதிரி.
இந்த குவார்டர்ன்றது என்னடா அப்படின்னா 3 consecutive calendar months செல்லம். அதாவது ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், மார்ச் எண்டில், அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூன் எண்டில், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், செப்டம்பர் எண்டில், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், டிசம்பர் எண்டில். ஸோ இந்த குவார்டர்ன்றது வந்து இட்ஸ் அ பீரியட் கம்ப்ரைசிங் 3 consecutive calendar months ending on so and so date. புரியுதா கண்ணா? கரெக்ட். இது ஜிஎஸ்டிஆர் 3B, மந்த்லி சம்மரி ரிட்டர்ன்ஸ், குவார்டர்லி சம்மரி ரிட்டர்ன்ஸ், ரெண்டு பிரிவு. ஓகே, குட். எத்தனை மணிக்கு டெய்லி எந்திப்பீங்க? IFF stands for Invoice Furnishing Facility. இப்போ இதுல வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ், இவங்க வந்து பர்டிகுலர் மந்த்லி அண்ட் குவார்டர்லி சம்மரி ரிட்டர்ன்ஸ் வந்து GSTR 3B. GSTR 1/IFF-ன்றது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஃபர்னிஷிங் தி அவுட்வர்ட் சப்ளைஸ். அவுட்வர்ட் சப்ளைஸ்னா என்ன அர்த்தம்ன்றத சொல்றேன் ஃபர்ஸ்ட். இப்படி இருக்கும்னு சொல்றேன். அதாவது இன்வாய்சஸ்லாம் இருக்குல்ல செல்லம், இன்வாய்சஸ், debit notes, credit notes, advances received, advances adjusted, revised invoices issued in relation to outward supplies made during any tax period. Okay, இதெல்லாம் தான் செல்லமா outward supplies ன்னு சொல்றாங்க. அவுட்வர்ட் சப்ளைக்கு வந்து வெரி குட் எக்ஸாம்பிள் ஒரு சேல் நடக்கிறது ஒரு அவுட்வர்ட் சப்ளை. ஓகேவா கண்ணா? இப்ப பாருங்க கண்ணா, அவுட்வர்ட் சப்ளைஸ்க்கு வந்து எப்ப நம்ம ஃபர்னிஷ் பண்ணணும் அப்படின்னா, அதுலயும் ரெண்டு பேர் இருக்காங்கடா. QRMPனா யாரா? என்ன அப்ரிவேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் QRMP? குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் வித் மந்த்லி பேமெண்ட். சொல்லுங்க 3 டைம்ஸ் சொல்லுங்க. வெரி குட். இப்ப இவங்க கேட்டகரி இருக்காங்கல்லடா, அவுட்வர்ட் சப்ளைஸ் ஃபர்னிஷ் பண்ணோன்றவங்க GSTR 1ல பண்ணோம், இல்ல இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டில எதுல வேணா பண்ணலாம். ரிஜிஸ்டர்ட் பர்சன் யார் இந்த குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் மந்த்லி பேமெண்ட் ஸ்கீம்ல இல்லையோ 11ஆம் தேதிக்குள்ள பண்ணிடணும். ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் தான் எல்லாமே. ஓகே, இப்போ QRMP ஸ்கீம்ல இருக்கிறவங்களுக்கு 2 நாள் அதிகம் ஆஃப் த சப்சிக்வெண்ட் குவார்ட்டர். சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ன்றது மார்ச் எண்டா, இப்போ மார்ச் எண்டோட இதை வந்து ஜூன் எண்டு 13th அந்த எண்ட் இருக்கு இல்லையா, சப்சிக்வெண்ட் குவார்ட்டரோட எண்டு 13th ஆஃப் சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ல பண்ணணும். நெக்ஸ்ட் ஏப்ரல் எண்டில் பண்ணலாமா? வெரி குட் கொஷின். ஒரே நிமிஷம். செல்லம் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்டா.
நான் கேட்டு சொல்றேன்டா, மட்டும் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே. So, however, such persons can furnish the details of outward supplies using, see, இப்போ இவங்களுக்கு வந்து GSTR 1 பண்ணலன்னா IFF மெத்தட்ல கூட பண்ணலாம்டா. இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அது மூலமா பண்ணலாம். For the first 2 months of the quarter as under, first month of the quarter வந்து 13th of subsequent month பண்ணணும், 50 லட்சம் வரைக்கும். செகண்ட் மந்த் ஆஃப் தி குவார்டர்ல வந்து, அதாவது ஜான்வரிக்கு சொல்றாங்கடா, இப்போ ஜான்வரின்றது ஃபர்ஸ்ட் மந்தோட குவார்டர் இல்லையா, அதுக்கு வந்து 13ஆம் தேதி மேக்ஸிமம் வேல்யூ 50 லேக்ஸ். செகண்ட் மந்த்தில் பிஃபோர் 13ஆம் தேதி மேக்ஸிமம் வேல்யூ 50 லேக்ஸ். ஓகேவா. இன்வாய்ஸ் ஃபர்னிஷ் யூசிங் தி ஃபெசிலிட்டி இந்த ஃபர்ஸ்ட், அதாவது நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 monthsல இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலமா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க செல்லம். 3ஆவது மாதம் நான் ஃபார்ம் ஜிஎஸ்டிஆர் திருப்பி நான் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்று நான் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபார்ம் மூலமா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், இல்லை இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலமாக கொடுக்கலாம். இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலமாகவே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் திருப்பி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபார்ம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணா, குட். நெக்ஸ்ட் பாருங்க செல்லம். நெக்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 4. ஓகேவாடா. ஜிஎஸ்டிஆர் 4 வந்து ரிட்டர்ன்ஸ் பை காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸ். காம்போசிஷன் டாக்ஸ் பேயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லிடுறேன். யாரோட டேர்ன் ஓவர் சேல்ஸ்ரா ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர்ல 1,50,00,000 எக்ஸீட் ஆகல. ஓகேவா. ஹூஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் இந்த ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர் டிட் நாட் எக்ஸீட் rupees 1,50,00,000 and rupees 50,00,000, அதாவது கூட்ஸுக்கு சப்ளை ஆஃப் கூட்ஸ்க்கு rupees 1,50,00,000 1,50,00,000 and rupees 50,00,000 ஃபார் சர்வீசஸ் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல வருவாங்க. சி ஒரு ஒரு பெனிஃபிட் மாதிரி வச்சுக்கலாம்டா அந்த ஸ்கீமை. இந்த மாதிரி பிராக்கெட்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கீம் அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரெகுலர் டாக்ஸ் பேருக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, சி இந்த காம்போசிஷன் ஸ்கீம் எடுக்கிறவங்க எல்லாருமே ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்களா இருப்பாங்க, ஸ்மால் ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த மாதிரி. 1.4 crores வந்து கரெக்ட். 1.4 crores ஃபார் கூட்ஸ், 50 lakhs ஃபார் சர்வீசஸ். அந்த மாதிரி சின்ன மளிகை கடை, சின்ன கொரியர் சர்வீஸ், அந்த மாதிரி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ், சின்ன லெவலில் அட்டைப்பெட்டி கடை இருக்கு, அட்டைப்பெட்டியே கடையே ஒரு பெரிய இதுதான் இப்போ பிஸ்னஸ். காய்லாங்கடை அந்த மாதிரி, காய்லாங்கடையோட மிடில் லெவல் காய்லாங்கடைன்னு வச்சுக்கோங்களேன். அட்டைப்பெட்டி ஷேப்பாக விற்கிறாங்களே இல்லை, ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க, அதுலேயே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி கடையெல்லாம் இருக்கிற போது அவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா செல்லம், அவங்கெல்லாம் தே வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் காம்போசிட் டாக்ஸ் பேயர்ஸ் ஆர் காம்போசிட் ஜிஎஸ்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ரெகுலர் ஜிஎஸ்டி ஸ்கீம்னா என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லாபை விட்டு எக்ஸீட் ஆகுறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ரெகுலர் ஜிஎஸ்டி ஸ்கீமுக்கு வரலாம். காம்போசிட் டாக்ஸ் பேயர்ஸ்ன்றவங்க இந்த ரெண்டு ஸ்லாப்ல இருக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க செல்லம்.
இதுல வந்து ஒன்றும் இல்லடா, CMP 08 அந்த இதை வந்து நம்ம 18th ஆஃப் எவ்ரி மந்த் சக்சீடிங் தி குவார்டர்னா, இப்ப இந்த குவார்டர் முடிஞ்சதுன்னா இந்த இந்த குவார்டருக்கு அடுத்த குவார்டர் இருக்குல்ல அந்த இதுல பண்ணும். ஆஃப் த மந்த் சக்சீடிங் தி குவார்டர். ப்ராபப்ளி இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ப்ராபப்ளி நாளைக்கு நான் கலெக்ட் பண்ணின்னு வரேன். ஆ அப்புறம் GSTR 4ன்றது ஆனுவலியும் சப்மிட் பண்ணோம்டா, 30th ஜூன் பண்ணணும். இது யாருக்கு? காம்போசிஷன் டாக்ஸ் பேருக்கு மட்டும். காம்போசிஷன் டாக்ஸ் பேர்னா யாரு? 1.5 lakhs, சாரி 1.5 crores இல்லையா? கரெக்டா? 1.5 crores ஃபார் சப்ளை ஆஃப் கூட்ஸ், 50 lakhs ஃபார் சப்ளை ஆஃப் சர்வீசஸ். இதுக்குள்ள யார் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள காம்போசிட் டாக்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து GSTR 4 மேண்டேட்ரியா ஆனுவலா 30th ஜூன்குள்ள பண்ணோம். And CMP 08 by 18th of the month succeeding the quarter. Okay. Next GSTR 5. இவங்க யாருன்னா நான் ரெசிடென்ட். நான் ரெசிடென்ட்னா யாரா? வெரி குட். இன்னும் 180 days இங்க இல்லாம இருப்பாங்க. இல்ல இந்த செகண்ட் கண்டிஷன் ஆஃப் 60 நாள் இன் ப்ரீவியஸ் இயர் பிளஸ் 4 ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயர்ல 365 days. இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதவங்க நான் ரெசிடென்ட். அவங்க என்ன பண்ணணும்னா GSTR 5ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து பண்ணணும். அவங்க ஒன்றும் இல்லடா, 13ஆம் தேதி ஆஃப் தி நெக்ஸ்ட் மந்த் இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எக்ஸ்பைரி ரெஜிஸ்ட்ரேஷன் 4ஆம் தேதி எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா 11ஆம் தேதிக்குள்ள பண்ணிடணும் GSTR 5, which ever is earlier. 13ஆம் தேதி ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் இல்ல அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பைரி லேட் கொடுத்துருப்பாங்க நான் ரெசிடென்ட்டுக்கு. ஸோ வித்தின் 13th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் ஆர் வித் 7 days ஆஃப்டர் எக்ஸ்பைரி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், விச் எவர் இஸ் ஏர்லியர். புரியுதா? இது யாரு? நான் ரெசிடென்ட் டாக்ஸ் பேயர். ஃபர்ஸ்ட் வந்து சலுகைகள்லாம் கொடுத்துட்றாங்கடா. ரொம்ப கம்மியா சேல்ஸ் பண்றவங்க, நான் ரெசிடென்ட்டே இல்லாத ஆளு, சரி ரெசிடென்ட்டே இல்லாத ஆளுங்க, அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டே வராங்க. அதே மாதிரி வந்து யார் வந்து QMP ஸ்கீம்ல இருக்காங்க, QMP ஸ்கீம் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டே வராங்க. அப்புறம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கண்ணா, ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் அண்ட் டேட்டா பேஸ் ரிட்ரீவல் சர்வீசஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னடா தோன்றுது? அந்த மாதிரி என்னெல்லாம் சர்வீசஸா இருக்கும்? ம், வெரி குட்ரா, சூப்பரா சொல்றடா, கரெக்ட். அவங்க தான் சொல்லுமா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆய்டர்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா ஆய்டர் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆய்டர் சர்வீசஸ் நீங்க சொல்ற மாதிரி தான். பேமெண்ட் புக் பண்றது, அமேசான் இருக்கே நம்மளுக்கு ஆன்லைன் OTT, இ புக்ஸு, ஓகே, இ மூவிஸ், அதாவது அதாவது நான் ஏதாவது ஆன்லைன் கேமிங் இருக்கே, கேம்ஸ் விளையாடுறாங்களே, நான் ஏதாவது ஒரு டெக்னாலஜி வச்சோ இல்ல கம்ப்யூட்டர் நெட்வொர்க் வச்சோ நான் ஒரு சர்வீசஸ் அதன் மூலமா ப்ரொவைட் பண்றேன், டேட்டாவை இல்ல இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றேன். இப்ப நெட்ஃபிளிக்ஸ் இஸ் ஆர்டர் சர்வீஸ். நீங்க ஒண்ணு சொன்னீங்களே, நீங்க என்ன சொன்னீங்க செல்லம்? நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்களே இப்போ. இப் ரயில்வே டிக்கெட் ஆன்லைன்ல பண்றோமே அது, அது ஆர்டர் சர்வீசஸ். இ புக்ஸ் இருக்குல்லடா, அது ஐயோ அது பேர் என்ன, கிண்ட்லி, கிண்ட்லி தானே, கிண்ட்லி தானே சொல்லுவாங்க அது. ஆமா கிண்ட்லின்னு சொல்லுவாங்க, இ புக்ஸ். அப்புறம் இந்த இது ஸ்பாட்டிஃபை இப்ப வருதே, அது இ மியூசிக். அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார், நெட்ஃபிளிக்ஸ், ஜி, சோனி, நிறைய வந்திருக்கே ஓடிடியோடது. இது எல்லாமே பாத்தீங்க செல்லம், எனிதிங் தட் கோஸ் வயா இன்டர்நெட் இஸ் அ ஆர்டர் சர்வீஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா செல்லம்? ஆன்லைன் நான் டாக்ஸபிள் ரெசிபியன்ட்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் நான் டாக்ஸபிள் ரெசிபியன்ட் 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்ரா செல்லமா. ஆனா இது எப்படியாவது பை ஹார்ட் பண்ணிடுறா. ஒரு 6 7 வாட்டி உனக்கு இப்போ படிக்கும்போது பை ஹார்ட் பண்ண வரலன்னு வச்சுக்கோங்க சிவானி. எல்லாமே நம்மளால பை ஹார்ட் ஒன்றும் இல்லை, ஒரு 5 வாட்டி எழுதி பாருங்க. 5 வாட்டி எழுதி பாருங்க, பை ஹார்ட் ஆயிடும். அப்படியும் படிக்கலன்னா ஒரு 10 வாட்டி எழுதி பாருங்க. ஃபைனலுக்கு வந்து எங்களுக்கு சார் சொன்னார், இதே இன்டெரக்ட் டாக்ஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக வரும். ஒவ்வொரு ப்ரொவிஷனையும் எங்களுக்கு வந்து 25 டைம்ஸ் எழுத சொல்லியிருக்காரு. 25 டைம்ஸ் அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி எழுதி எழுதி எனக்கு நல்லா மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனால் அது எழுதினதுக்கு அப்புறம் தான் மனப்பாடம் ஆச்சு, படிக்கும் போதெல்லாம் மனப்பாடம் ஆகலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கணும். கஷ்டமாக இருக்கு அதெல்லாம் எழுதி பார்த்துருங்க, கண்ணை மூடின்னு எழுதி பாருங்க. ஒரு ஒரே வாட்டி எழுதி பார்க்கறதும் 10 வாட்டி படிக்கிறதும் ஒன்று. வரவே இல்லைன்னா ஒரே வழி தாண்டா, எழுதி தாண்டா பார்க்கணும். எனக்கு இது வரல, இது கஷ்டமா இருக்கு, எனக்கு முடியல, எல்லாத்துக்கும் ஒரே வழி. காமா ஒரு என்விரான்மெண்ட் வச்சு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு ஒரு 25 வாட்டி எழுதி பாருங்க, அதே இது எழுதி பாருங்க. டக்குன்னு இதுவாயிடும். அதுதான் தீர்வு, வேற தீர்வே இல்லை சொல்லும். இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அப்படிதான் சொல்றேன். காஸ்டிங்கா இருக்கட்டும், ஃபினான்ஸ் லாவா இருக்கட்டும், 25 டைம்ஸ் புக்கு ஆகிறதுலாம் பார்க்காதீங்க. 25 டைம்ஸ் எழுதி பாருங்க. 26 டைம் வில் பிகம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே புடிச்சுன்னு உட்காத்தி வச்சிரும் உங்களை. சரியா? 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த் இது ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ். நீங்க இந்த மாதிரி ஆன்லைன் இன்ஃபர்மேஷன்லாம் படிக்கும்போது அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். காம்போசிஷன் அதில் என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்க நோட்ஸ், நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கணும் சொல்லும். இதுக்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் மூலமா நீங்க படிக்கும்போது தான் உங்களுக்கு grip கிடைக்கும். சரியா? ஓகே. மந்த்லி ரிட்டர்ன் பை இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னா யாருன்னா இவங்க. இப்போ நான் சொன்னேனே சேலத்தில் இருக்காங்க, பிரான்ச் வந்து திருச்சியில் இருக்கு. சேலம் இஸ் அண்ணாஸ் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்களுக்கு 13th டாக்ஸ் டிடக்டர்னு ஒரு கேட்டகரி இருக்கா, டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, டிடிஎஸ்ன்றது யாருன்னா ரிஜிஸ்டர்ட் பர்சன், வெதர் ஆர் நாட் எனி டிரெக்ஷன்ஸ் ஹவ் பீன் மேட் ஷால் ஃபர்னிஷ் a ரிட்டர்ன் ஃபார் எவ்ரி கேலண்டர் மந்த். ஒரு கேலண்டர் மந்த்துக்கும் ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஒரு ஃபர்னிஷ் பண்ணுவார். அவங்க தான் வந்து டிடிஎஸ். அவங்களுக்கு 10ஆம் தேதி. மந்த்லி ரிட்டர்ன் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அட் சோர்ஸ், அதுவும் ஒரு டைப் ஆஃப் கேட்டகரிடா. 10th ரெண்டுத்துக்குமே 10th. ஆனுவல் ரிட்டர்னுக்கு வந்து கேலண்டர் இயர்டா 31st ஆஃப் டிசம்பர். ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் வந்து 3 months ஆஃப் தி டேட் ஆஃப் கேன்சல்ரேஷன் சார்ஜ் சொல்லலாம். ஓகே, யாருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பர்சனுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆனதுலேருந்து 3 மாசம் இல்லை இந்த கேன்சல்டுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வரும். அந்த டேட்டு விச் எவர் இஸ் லேட்டர் ஃபைனல் ரிட்டர்ன்ஸ். இனிமேல் நோ மோர் இஸ் கோயிங் டு சப்ளை எனி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு ஒரு ஸ்டேஜ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஸ்டேஜில் இது பண்ணுவாங்க. அப்புறம் இது வந்து யூஎன் நம்பர், யூனிக் ஐடென்டிட்டி நம்பர்னு கொடுப்பாங்கடா. ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணும்போது பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே, ரிட்டர்ன் டு பி ஃபைல்டு பைனா பர்சன் ஹேவிங் செல்லம். அவங்களுக்கு மட்டும் ஜிஎஸ்டிஆர் லெவல் மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்டா. போன வாட்டி ஒன்று போட்டேன், மறந்து போயிட்டான். இதுதான் இந்த டேப்லெட் காலமாக இன்னைக்கு உட்காந்து முடிச்சிருங்க எப்படியாவது. தரவா படிச்சுங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு 7 மார்க்லேயோ இல்லை ஒரு 4 மார்க்லேயோ இந்த இந்த இது கேட்பாங்க கண்டிப்பா. அப்புறம் நம்ம இப்போ பின்னாடி இருக்கிறதுல இப்போ நம்ம படிச்சோம்ல ஓவராலா, அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். ஐஎஃப்எஃப்னா என்ன, ஐஎஃப்எஃப் எங்கெல்லாம் யூஸ் ஆகுறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் படிச்சிருக்கோம். நாளைக்கு கிளாஸ்ல we are going to see, இல்லை இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் படிச்சிருக்கோம். நாளைக்கு நம்ம பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் படிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே செல்லம். ஸோ திஸ் வாட் இது. சாரி உங்களுக்கு லேட் பண்ணிட்டேன், ரொம்ப சாரிடா. நல்லா சாப்பிட்டுட்டு கிவ் யுவர் பெஸ்ட் செல்லம். ஆல் தி பெஸ்ட்ரா. முடிங்க டெஸ்ட். ஓகே, தேங்க்யூ செல்லம். இதை மட்டும் நான் அனுப்பிச்சி விட்றேன். இந்த ஃபைலு ஒன்றும் இல்லை, இதுதான் போட்டிருக்கேன்டா, வேற எதுவும் இல்லை. இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் போட்டிருக்கேன். கியூஆர்எம்பி, ஐஎஃப்எஃப். கரெக்ட். இல்லை ஒன்று பண்ணுறேன், இந்த ஃபைல் இப்போ அனுப்புகிறேன்டா.
அந்த ஃபைல் ஒரு வாட்டி அத ரீநேம் பண்ணிக்கோங்க. அதே இடத்துலயே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சொல்லுங்க. நான் அந்த ஃபைல் டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த டீட்டெயில் இப்ப உங்களுக்காக தான் போட்டேன்.